ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரஃபேல் லியோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரு ஸ்பீடு நாள் ஆசைப்பட்டு ரஃபேல் லியோ என்னைக்கு வருவாரு அப்படின்னு யோசிச்சு கரெக்டா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ரஃபேல் லியோக்கு சான்ஸ். ஆமா, நம்ம பேசுனது கேட்டுருச்சு போல் இருக்கு. ரஃபேல் லியோக்கு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அது ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. அப்புறம் இவர் ஜோ நெவஸ் வந்து ஆடி இருக்காரு, ரூபன் நெவஸ்க்கு பதிலாக வந்திருக்காரு. கோல் இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லாவும் விளையாண்டாரு ரஃபேல் லியோ. ஒரு அசிஸ்ட், அப்புறம் அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் தான் கொடுத்துருக்கணும், அவர் தான் அசிஸ்ட் பண்ணது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொனால்டோ தான் ஒரு கோல் அடிச்சாருன்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் அவர் ஒரே பெனால்ட்டி தான் அடிச்சிருக்காரு அந்த மேட்ச்சில். சும்மா தான் நின்று இருந்தார். 20 டச் பண்ணார், 25 டச் பண்ணார். ஒரு சான்ஸ் கிரியேட் கிடையாது, ஒரு ட்ரிபிள் கிடையாது, ஒரு டிஃபென்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டேக்கிள் பண்ணியிருக்காரு. சிம்பிளாக சொல்லுனா. சரி, எப்படியோ அவர் ஒரு கோல் ஸ்கோரிங் இதை கொண்டு வந்துட்டாரு. ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று போர்ச்சுகல் வந்து இப்போ ரவுண்ட் ஆஃப் 16 போயிருக்காங்க. ஸ்பெயின் மேலே எனக்கு ரொம்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், குரோஷியா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எப்படியோ தட்டு மாதிரி வந்துட்டாங்க. அடுத்து ஸ்பெயின் மேலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஸ்பெயினோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரியா மேலே பிரேசில், ஸ்பெயின், எல்லாம் பிரான்ஸ் எல்லா டீமும் செட் ஆகி இப்பதான் கரெக்டா நல்ல ஒரு டீமா செட் ஆகி சூப்பரா வந்திருக்கு. கோல்ஸ் ஈஸியா போடுறாங்க பெரிய டீம்ஸ் எல்லாமே. அர்ஜென்டினா முதல்ல இருந்தே நல்லா செட் ஆகி தான் இருக்கு. ஸ்பெயின்லாம் இப்போ இந்த மேட்ச் தான் செட் ஆயிருக்கு. பிரேசில் இந்த மேட்ச் தான் செட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போதான் டீமை நல்லா செட் பண்ணியிருக்காங்க. போர்ச்சுகலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது ஜெயிக்கிறதுங்கிறது. இட்ஸ் நாட் ஈஸி டெஃபினட்டாக. ஏன்னா குரோஷியா கூட இந்த தடுமாறுறாங்க. ஸ்பெயின் கிட்டலாம் வந்து வாய்ப்பே கிடைக்காது. கொஞ்சம் விட்டா ஸ்பெயின் முடிச்சு விட்டு போயிடுவாங்க.